வணக்கம். தமிழடியான் யூகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வருகவன அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைக்கு மார்ச் மாதம் 16ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளை பார்க்கும்போது, இன்று சுகாதார செயலாளர் பெஸ் ஸ்ட்ரீட்டிங் அவர்கள் தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டி ஒன்று வழங்கியிருக்கின்றனர். அந்த பேட்டியிலே சில முக்கியமான தகவல்கள் எல்லாம் சொல்லியிருக்கின்றனர். அவற்றை ஒன்றொன்றாக பார்க்க இருக்கின்றோம். அதோட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கத்திக்குத்து சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கிறது. இங்கே லண்டனிலும் கொவென்ட்ரி நகரிலும் மிக முக்கியமாக கத்திக்குத்து சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. எனவே அந்த செய்திகள் உட்பட மேலும் சில செய்திகள் உள்ளன. ஒவ்வொன்றாக பார்க்க போகின்றோம். சுகாதார செயலாளர் பெஸ் ஸ்ட்ரீட்டிங் அவர்கள் இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை பிரபலமான தொலைக்காட்சி ஸ்கை நியூஸுக்கு பேட்டி ஒன்று வழங்கியிருந்தவர். உங்களுக்கு தெரியும், ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒளிபரப்பாகிற விசேட நிகழ்ச்சிகளை பொதுவாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் யாரோ ஒரு அமைச்சர் பேட்டி வழங்குவது வழக்கம். அந்த வகையில் இன்று சுகாதார செயலாளர் பெஸ் ஸ்ட்ரீட்டிங் அவர்கள் பேட்டி வழங்கியிருந்தவர். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை இந்த NHS அபோலிஷ் பண்ண போறதாக பிரதமர் கியர் ஸ்டார்மர் அவர்கள் இந்த கிழமை அறிவிச்சிருந்தவர். எனவே அது சம்பந்தமான கேள்விகள் சுகாதார செயலாளரிடம் கேட்கப்பட்டது. முதலாவது கேள்வியை என்ன வர லேபர் கட்சி கன்சர்வேட்டிவ் கட்சியாக மாறிக்கொண்டு வருது, உங்களுடைய இறுக்கமான நடவடிக்கைகள் எல்லாம் மக்களை பாதிக்கிற மாதிரி இருக்குது, பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி கொண்டு வரீங்க, எல்லாரையும் வேலைக்கு போய் சொல்றீங்க, என்னதான் நடக்குது என்று சொல்லி தொகுப்பாளர் கேள்வி கேட்டவர். அதுக்கு அவர் சிரிச்சு கொண்டே பதில் சொன்னவர், இல்லை நாங்கள் அப்படி இல்லை, லேபர் கட்சி தான், லேபர் கட்சி ஒருபோதும் கன்சர்வேட்டிவ் கட்சியாக மாறாது என்று சொல்லி சொன்னவர். அதுக்கு பிறகு கேட்கப்பட்ட கேள்வி என்னென்னு சொன்னால், இப்போ வாரக்கிழமை DWP இருக்குது தானே, டிபார்ட்மெண்ட் ஃபார் ஒர்க் அண்ட் பென்ஷன், அதனுடைய செயலாளர் லீஸ் கெண்டல் ஒரு முக்கியமான அறிக்கை ஒன்று விட போகிறார். அந்த முக்கியமான அறிக்கையில் என்ன சொல்லப்பட போகுது என்று சொன்னால், யூகேயில் இருக்கக்கூடிய வெல்ஃபேர் சிஸ்டம், அதாவது இந்த உதவி செய்கிற சிஸ்டம், அதை முற்றுமுழுதாக மாற்ற போது யூகே அரசாங்கம் நிறைய பெனிஃபிட்ஸ் கட்டாக போகுதுன்னு சொல்லி ஒரே கதை அடிப்படுது. அதிலே மிக முக்கியமாக இந்த PIP என்று சொல்லப்படுகின்ற பர்சனல் இண்டிபெண்டன்ஸ் பேமெண்ட், அதை கட் பண்ணுறதுக்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குது, அதை பற்றி யோசிச்சு கொண்டிருக்குன்னு சொல்லி எல்லா இடமும் பரவலாக செய்திகள் அடிபடுது. எல்லா ஊடகங்களையும் அது செய்திகளாக வந்துருக்குது. எனவே சுகாதார செயலாளர்கிட்ட அது சம்பந்தமாக கேட்கப்பட்டது, என்ன PIP பேமெண்ட்டை கட் பண்ண போறீங்களா இல்லையான்னு சொல்லி. அதுக்கு அவர் ஓமன்னு சொல்லல, இல்லையான்னு சொல்லல, ஒரு பொதுவான ஒரு பதிலை சொல்லி விட்டுட்டார். அது சம்பந்தமாக தெளிவான ஒரு பதிலை அவர் சொல்லல. எனவே இந்த வாரம் அறிவிக்கப்பட இருக்கின்ற இந்த அறிவிப்பில் அதாவது DWP வெளியிட இருக்கின்ற இந்த அறிவிப்பில் சில வேளை பர்சனல் இண்டிபெண்டன்ஸ் பேமெண்ட் குறைப்பதற்கு அல்லது நிறுத்தப்படுவதற்கான அறிவிப்பு வெளியாகும் என பரவலாக எதிர்பார்க்கப்படுது. அதுக்கிடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அடுத்த வாரம் நிதி அமைச்சர் ரேச்சல் ரீவ்ஸ் அவர்கள் இதை விட முக்கியமான அறிக்கை ஒன்றை வெளியிட இருக்கின்றார். அதுதான் ஸ்பிரிங் ஸ்டேட்மெண்ட் என்று சொல்றது, அதாவது வசந்த கால அறிக்கை என்று சொல்லலாம். அதிலேயும் நிறைய மாற்றங்கள் வரப்போகுது. எனவே அந்த அறிக்கைக்கு முன்னோடியாக DWP-யினுடைய அறிக்கை இந்த வாரம் வெளிவர இருக்கின்றது. இது சம்பந்தமாக சுகாதார அமைச்சரிடம் கேட்டபோது அவர் அதற்கு தெளிவான பதிலை சொல்லவில்லை. இருந்த போதிலும் கூட அரசாங்கத்தினுடைய நோக்கங்கள், மிக முக்கியமான 2 நோக்கங்களை பற்றி அவர் சொல்லியிருக்கின்றார். ஒன்று வேலைக்கு போக முடியாத மக்களுக்கு நாங்கள் உதவி செய்யணும், அந்த உதவி ஜெனியூனாக இருக்கணும், அது பாதிக்கப்படக்கூடாது, அதில் நாங்கள் கவனமாக இருக்கிறோம். அதே நேரம் வேலைக்கு போகக்கூடிய ஆக்கள் இதை பெனிஃபிட்ஸ்களை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது, அதிலையும் நாங்கள் கவனமாக இருக்கிறோம். எனவே அதை நோக்கி தான் எங்களுடைய இலக்கு, எங்களுடைய பயணம் போய்கொண்டிருக்கு சொல்லி சுகாதார செயலாளர் பெஸ் ஸ்ட்ரீட்டிங் அவர்கள் சொன்னவர். அதோட சுகாதார செயலாளர் பெஸ் ஸ்ட்ரீட்டிங் அவர்கள் இன்னும் 2 முக்கியமான விஷயங்கள் இந்த பேட்டியில் சொன்னவர். அதில் ஒன்று என்னென்னு சொன்னால், NHS பற்றி ஒரு குறை என்று சொன்னவர். அதாவது NHS ஓவரா மணி ஸ்பெண்ட் பண்ணுது, அளவு கணக்கு இல்லாமல் செலவழிக்கணும், ஓவர் ஸ்பெண்ட் பண்ணுது என்று சொல்லி அதில் ஒரு என்ன வேர்ட் சொன்னவர் என்று சொன்னால், ஓவர் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அடிக்ட் ஆகிட்டு என்று சொல்லி, அடிக்டட் டு ஓவர் ஸ்பெண்டிங் என்று சொல்லி ஒரு வசனம் சொன்னவர். இது NHS காரருக்கு கட்டாயம் ஒரு கோபத்தை உருவாக்கி இருக்கும். இருந்த போதிலும் கூட சுகாதார செயலாளர் அப்படியான ஒரு வசனத்தை சொன்னவர். என்னென்னு சொன்னால், இப்போ ஏப்ரல் மாதத்துலேருந்து உங்களுக்கு தெரியும், 2025-2026ஆம் ஆண்டுக்கான அந்த ஃபினான்சியல் இயர், பொருளாதார ஆண்டு பிறக்க போகுது. இப்போ அடுத்த மாதம் ஏப்ரல் மாதத்துல இருந்து. ஆனால் அது பிறக்காக்கு முதலேயே 5 பில்லியன் தொடக்கம் 6 பில்லியன் வரையான பணத்தை, 5 பில்லியன் தொடக்கம் 6 பில்லியன் வரையான பவுண்ட்ஸை NHS செலவழிச்சிருக்குன்னு சொல்லி அவர் குற்றஞ்சாட்டியிருக்கார். எனவே ஃபினான்சியல் இயரே இன்னும் ஆரம்பிக்கல, அதுக்கு தேவையான பணத்தை நீங்கள் செலவழிச்சுக்கிறீங்களென்று சொல்லி. எனவே NHS இங்கிலாந்து மிக விரைவில் அபோலிஷ் பண்ணப்படும் என்று சொல்லி பிரதமர் கியர் ஸ்டார்மர் அவர்கள் சொன்னதை இந்த சுகாதார செயலாளர் மீண்டும் ஒரு தடவை உறுதிப்படுத்தி இருக்கின்றார். எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் பிறப்பது என்று சொல்லி. இந்த கிழமையும் அடுத்த கிழமையும் முக்கியமான அறிவிப்புகள் பிரித்தானியாவில் வெளிவரும்.
நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கத்திக்குத்து சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கிறது. இப்போ ஒரு கடந்த 10 நாளாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் செய்திகளில் வந்து கத்திக்குத்து பற்றின செய்திகள் சொல்லவே இல்லை. அதை வந்து தவிர்த்து கொண்டு வந்தேன். நான் நிறைய கத்திக்குத்து சம்பவங்கள் இடம்பெற்றது இருந்த போதிலும் கூட இந்த 2 சம்பவங்களும் வந்து முக்கியமாக இருக்குது. எனவே அதை பகிர்ந்து கொள்வோம். ஒன்று வந்து கொவென்ட்ரி நகரில் நேற்று சனிக்கிழமை பகல் 2 மணிக்கு கொவென்ட்ரி நகரில் நடந்தது. ஒரு வீட்டுக்குள்ளே வச்சு 50 வயதுடைய 2 ஆண்கள் மீது கத்திக்குத்து சம்பவம் இடம்பெற்றது. அதில் ஒரு ஆள் வந்து அந்த இடத்திலேயே வந்து உயிரிழந்துட்டார். மற்றவர் வந்து படுகாயமடைஞ்சு மருத்துவமனையில் சேர்ப்பிக்கப்பட்டு இப்போ உயிருக்கு ஆபத்தான நிலையில் வந்து சிகிச்சை பெற்றுக் கொண்டு வரார். என்ன பிரச்சனை சொன்னால், நேற்று பகல் 2 மணிக்கு அந்த கத்திக்குத்து சம்பவம் இடம்பெற்ற உடனடியாக ஆம்புலன்ஸ் பிரிவினரும் போலீசாரும் வந்து விசாரணைகளை மேற்கொண்டு அந்த காயமடைந்த நபரை வந்து மருத்துவமனையில் சேர்ப்பித்திருக்கின்றார்கள். வெஸ்ட் மிட்லாண்ட்ஸ் போலீஸ் தான் இதை வந்து அட்டென்ட் பண்ணியிருக்கணும். எனவே அந்த சம்பவம் வந்து நேற்று கொவென்ட்ரி நகரில் இருக்கக்கூடிய நியூ கோம் ரோட் என்று சொல்லப்படுற ஒரு முகவரியில் இருக்கிற ஒரு வீட்டில் நடந்திருக்குது பகல் 2 மணிக்கு. அதே சனிக்கிழமை நேற்று 15ஆம் தேதி பகல் 2 மணிக்கு இங்கே லண்டனில் வந்து ஒரு கத்திக்குத்து சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. எங்கேன்னு சொன்னால் சவுத்தோல் இருக்கிற மெக்டொனால்ட்ஸுக்குள்ளே நடந்திருக்குது. என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், ஒரு 4-5 சிறுவர்கள் போய் சாப்பிட்டு கொண்டு இருக்கிற பொருளுக்கு அப்போ அவைக்குள்ளே வந்து முரண்பாடுகள் வந்ததால் ஒரு 14 வயது சிறுவன் ஒரு ஆள் 15 வயது சிறுவன் ஒரு ஆளுக்கு கத்தியால் குத்தி அவர் படுகாயமடைஞ்சு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் உயிருக்கு ஆபத்தில் என்று சொல்லப்படுது. அந்த கத்திக்குத்து தாக்குதலில் ஈடுபட்ட 14 வயது சிறுவன் வந்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவரோட சேர்த்து அவருக்கு உதவியாக இருந்த இன்னும் ஒரு ஆளும் கைது செய்யப்பட்டிருக்கார். அவருக்கும் 14 வயசு தான். அப்போ மெக்டொனால்டுக்கு உள்ள வந்து கத்திக்குத்து நடந்தது வந்து மிகவும் ஒரு அதிர்ச்சியான விஷயம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒருக்கா அஸ்டால கத்திக்குத்து நடந்தது. அதே போல் பாடசாலைக்குள்ள நிறைய தரம் கத்திக்குத்து நடந்துட்டுது. இந்த மாதிரி மூடின இடங்களுக்குள்ள பொதுமக்கள் அதிகம் இருக்கக்கூடிய மூடிய இண்டோருக்குள்ள வந்து இப்படியான சம்பவங்கள் நடக்கிறது வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதோட சிறுவர்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ தொடர்ச்சியாக வன்முறைகள் நடந்து இருக்குது. கத்திக்குத்தில் ஈடுபடுற வயசா 14 வயசு. எனவே ஒன்றுமே செய்ய முடியாது. இப்படி நிறைய சிறுவர்கள் வந்து வன்முறையை நோக்கி போய்கொண்டிருக்கணும். இது வந்து கண்டிக்கப்படணும். பெற்றோர் தான் மிக முக்கியமாக தங்களுடைய பிள்ளைகளை வந்து கட்டுப்படுத்தணும். ஆனால் ஏன் அப்படி கட்டுப்படுத்தலைன்றது இங்கே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அது ஒரு பக்கம் இருக்க, இந்த 14 வயது சிறுவர் இருக்கார் கைது செய்யப்பட்டவர், அவர் வந்து நாளைக்கு வந்து நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட இருக்கின்றார். அக்ஸ்பிரிட்ஜில் வந்து அங்கே இருக்கக்கூடிய மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் வந்து நாளைக்கு முற்படுத்தப்பட இருக்கின்றார். இதில் கவனித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நேற்று கொவென்ட்ரி நகரில் நடந்த கத்திக்குத்தும் இங்கே சவுத்தோல் நகரில் நடந்த கத்திக்குத்தும் வந்து பகல் 2 மணிக்கு தான் நடந்திருக்குது. நான் நினைக்கிறேன் நேற்று சனிக்கிழமை பகல் 2 மணி ஏதாவது முகூர்த்த நாள் போல நடக்குது. அதனால் 2 இடத்துலையும் வந்து ஒரே நேரத்தில் கத்திக்குத்து நடந்திருக்கிறது. எனவே இது சம்பந்தமான விசாரணைகளை இருதரப்பு போலீசாரும் வந்து தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகிறார்கள். யூகேல இருக்கிற மதுபான சாலைகள் சம்பந்தமாக ஒரு முக்கியமான மாற்றம் கொண்டு வரப்போகுது, சட்ட மாற்றம் கொண்டு வரப்போகுது. என்னென்னு சொன்னால், இப்போ தமிழ் மக்களாகிய நாங்கள் எங்களில் சில பேர் வந்து மதுபான சாலைகள் வச்சிருக்கிறோம், பப்ஸ் எல்லாம் வச்சுக்கிறோம். அதே மாதிரி மதுபான சாலைக்கு போராக்களும் இருப்பேன் தானே. எனவே வந்து எல்லாரும் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான தகவல் என்னென்னு சொன்னால், இவ்வளோ காலமும் மதுபான சாலைகளில் மதுவை வந்து டேக்கவே எடுக்க முடியும். பியரோ மற்ற மதுபானங்களையோ வந்து டேக்கவே எடுக்க முடியும். ஆனால் இனி வந்து எடுக்க முடியாது. அதாவது இந்த மார்ச் மாதம் 31ஆம் தேதிக்கு பிறகு டேக்கவே எடுக்க முடியாதுன்னு சொல்லப்படுது. இந்த டேக்கவே சிஸ்டம் வந்து எப்போ அறிமுகப்படுத்தப்பட்டதாமண்டா பேண்டமிக் காலத்தில். ஏன்னா பேண்டமிக்கில் போயிட்டு பாருக்குள்ளே இருக்கலாது தானே, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். அப்போ அந்த டைமில் வந்து பார்காரருக்கு வந்து பிஸ்னஸ் அடிபடக்கூடாதுக்காக அரசாங்கம் ஒரு சலுகை கொடுத்தது, டேக்கவேல வந்து எடுக்கலாம் என்று சொல்லி. பிறகு வந்து 2023ஆம் ஆண்டில் அது முடியக்குள்ளே திருப்பி ரினியூ பண்ணி விட்டவே, அந்த சிஸ்டத்தை வந்து ரினியூ பண்ணி விட்டவே. ஆனால் இப்போ வந்து முடிய போகுது, இந்த மார்ச் மாதம் 31ஆம் தேதியோடு அது முடிய போகுது. இதுக்கு பிறகு அரசாங்கம் ரினியூ பண்ணுற ஐடியா இல்லை போல இருக்குது. எனவே இந்த மாதம் 31ஆம் தேதிக்கு பிறகு டேக்அவே எடுக்க முடியாது சொல்லப்படுகிறது. இதற்கு வந்து கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். யாரென்று பார்த்தீங்கன்னு சொன்னால், த பிரிட்டிஷ் பியர் அண்ட் பப் அசோசியேஷன் என்று சொல்லப்படுற ஒரு அமைப்பு. இந்த அமைப்புக்கு சொந்தமாக இந்த அமைப்பு கீழே வந்து 20,000 பப்ஸுகள் இருக்காம் யூகே முழுக்க. எனவே தங்களுடைய கஸ்டமர்ஸ் தங்களுடைய பப்ஸுகள் எல்லாம் வந்து பாதிக்கப்படும். இதனால் டேக்அவே வந்து கட் பண்ணுறதால பாதிக்கப்படும். எனவே வந்து இதற்கு நாங்கள் கண்டனம் தெரிவிக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த டேக்அவேக்குரிய அந்த அனுமதியை வந்து ரினியூ பண்ணுற ஐடியா யூகே அரசாங்கத்திட்ட இல்லை என்று சொல்லப்படுகின்றது. எனவே இது சம்பந்தமான உத்தியோகபூர்வமான அறிவிப்பு இன்னும் வெளிவரவில்லை. அப்படி வந்த பிறகு நான் அது சம்பந்தமாக உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். எனவே இது சம்பந்தமான உத்தியோகபூர்வமான அறிவிப்பு இன்னும் வெளிவரையில். அப்படி வெளிவந்த பிறகு நான் அதை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். எனவே இந்த மார்ச் மாதம் 31ஆம் தேதிக்கு பிறகு டேக்அவே எடுக்க முடியாதுன்றதான் பொதுவாக சொல்லப்படுகிறது. நல்லது அன்பான உறவுகளே, இன்றைக்கு அவ்வளவுதான் செய்திகள். இந்த செய்திகள் வந்து உங்களுக்கு பிரயோசனமாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன். எனவே மீண்டும் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.